பெண் என்பவள் மறைக்கப்பட வேண்டியவள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைதா ஹரஜத், அவள் வெளிப்பட்டால், இஸ்தஷ்ரஃபஹ ஷைத்தான், ஷைத்தான் அவளை அழகுபடுத்தி காட்டுவான். அவள் எவ்வளோ அசிங்கமானவளாக இருந்தாலும் பரவாயில்லை, அளவு குறைந்தவளாக இருந்தாலும் பரவாயில்லை, கண்ணியமானவர்களே நிறம் குறைந்தவளாக இருந்தாலும் பரவாயில்லை, ஷைத்தான் அவளை அழகுபடுத்தி காட்டுவான். எனவே அவள் தன்னை மறைத்து வாழ வேண்டும், மறைந்து வாழ வேண்டும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவளுக்கு சிறந்தது ஃபீ காரி பைத்திஹா, அவள் தன்னுடைய வீட்டில் இருப்பதுதான் அவளுக்கு மிகவும் சிறந்தது. இன்னும் எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், லா தம்னஉ ஈமா அல்லாஹி மஸாஜித் அல்லாஹ், பெண்கள் மஸ்ஜிதுக்கு வந்து தொழ அனுமதி கேட்டால் நீங்கள் அவர்களை தடுக்க வேண்டாம். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை அதிகமானவர்கள் இந்த ஹதீஸை இத்தோடு முடித்துவிட்டு கருத்தை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஹதீஸுடைய முழுமை அதில் தான் பெண்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் மஸ்ஜிதுக்கு போய் இபாதத் செய்யறதுக்கு தொழுறதுக்கு அனுமதி கேட்டால் நீங்கள் தடுக்க வானம் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை முடிக்கிறார்கள், வபயூதுஹுன்ன கைருல் லஹுன்ன, அவர்கள் அவருடைய வீடுகளிலே தொழுவது மிகவும் சிறந்தது. கண்ணியமானவர்களே, வீடில் ஒரு அமைப்பு எந்த அளவுக்கு வீட்டிலையும் அவர்கள் தொழ வேண்டும் என்றால் மார்க்கம் தெளிவாக சொல்லுகிறது. ஒரு பெண் தன்னுடைய வீட்டிலே அவள் ஹால்ல தொழுகிறதை விட அறையுள்ளுக்கு தொழுகிறது சிறந்தது என்று உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். தன்னை அந்த அளவுக்கு மறைத்து வாழ வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய வீடு, பூமியில அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடம் இருக்கும் என்றால், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா, ஒரு ஊர்ல அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம் அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில். அதே போல சொன்னார்கள், தொழுகையில இபாதத்துல தலை சிறந்தது அது தொழுக. தலை சிறந்த இபாதத்தையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடத்துல பெண்கள் வருவதை விடவும் அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே தொழுவது மிகவும் சிறந்தது நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால், அந்த பெண்கள் எந்த அளவுக்கு தங்களை மறைத்து வாழ வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இது பெண்கள் தங்களை மறைத்து வாழுவது.